தாம்பத்தியத்தில் விருப்பம் குறைய காரணம் என்ன? ஓகேங்களா? அது ஆணோ பெண்ணோ எனக்கு தெரிஞ்ச காமனான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து எந்த துறையிலையும் வல்லுனர் கிடையாது. ஒரு பேசிக்காக ஒரு ஃபேமிலியில் இருந்துட்டு எனக்கு வந்து இப்போ நிறைய வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைக்கிறதுனால ஸோ அவங்க சொல்கிறது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னர் ஹாப்பியாக இருப்பாங்க. சண்டைகள் தவிர்க்கலாம், சங்கடங்கள் தவிர்க்கலாம் அப்படின்றது தான் இந்த சேனல் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம நினச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மெயினான ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ஸுக்கு வந்து ஆஃபீஸ் டென்ஷன். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா விமென்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலைகள் இருக்கிறது, இதனால் வரக்கூடிய உடல் சோர்வு, இதுதான் மெயினான பாயிண்ட். ஓகேங்களா? சில பேர் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 50% மேலே இந்த 2 வேலையுமே சேர்த்து செய்கிறாங்க. அதாவது ஆணுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒய்ஃபும் அதே மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இதனால் வரக்கூடிய உடல் சோர்வு, மன கஷ்டங்கள், ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து அப்படியே கேரி பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுறது, இதனால ஒரு காரணம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள். அதாவது பணம் சார்ந்த பிரச்சனைகள், இல்லை குடும்ப பிரச்சனைகள். ஓகேங்களா? ஏதாவது ரொம்ப வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கியிருக்கீங்க, இல்லை வந்து வேறு ஏதாவது லோன் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஒரு ஈடுபாடே இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாமே ஒரு காரணம். இல்லை குடும்பத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை, பெரிய பெரிய சண்டைகள் போயிட்டுருக்கு, பெரிய பெரிய இஷ்யூ போயிட்டுருக்கு அப்படின்னாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணிவிட்டு இல்லற வாழ்க்கையை வந்து விட்டுறது, இதுவுமே வந்து ஒரு மெயினான ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து மிக முக்கியமான காரணம் அப்படின்னு நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 2 பேத்துக்குள்ளேயுமே வந்து ஒரு மதிப்பு மரியாதை இல்லாமல் இருக்கிறது. புரியுதுங்களா? இப்போ இன்கேஸ் வந்து ஒய்ஃப் வந்து வீட்டிலேயே உட்காந்து வீட்டு ஹவுஸ் ஹோல்டிங் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து அவங்கள மதிக்காமல் பேசுறது, நீ என்ன பெரிய சாதிச்சிட்டியா, நீ என்ன அதை பண்ணுறியா, நீ வீட்டு வேலை தான் செய்கிற, சோறாக்கி தானே போகிற அப்படின்றது மதிப்பு இல்லாமல் பேசுறது, மற்றவங்க முன்னாடி விட்டு கொடுத்து பேசுறது, மரியாதை இல்லாமல் ட்ரீட் பண்ணுறது, இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு எங்கே அவங்களால வந்து அதை உங்கள்கிட்ட வந்து சொல்ல முடியும். ஸோ அதனால வந்து இந்த மாதிரியான இருக்குது இல்லத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போடலாம். அதுக்கப்புறம் இது எல்லா பிரச்சனையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தூக்கம் இல்லாமல் போகிறது, இதுவுமே ஒரு காரணமாக இருக்கும். அதாவது அவங்களோட ஸ்லீப்பிங் ரொட்டீனே மாறி இருக்கும். சரி, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது நிறைய பேர்த்துக்கு இருக்கும். தூக்கமே இருக்காது, இல்லை அன்டைமில் தூங்குவாங்க, பகலில் தூங்கிட்டு நைட்டெல்லாம் முழிச்சுட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க, இல்லை நைட்டை நல்லா நிறைய தூங்கிட்டு பகலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சோர்வாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்லாம் இருக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி நான் பார்க்குறது அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஃபோனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். ஒரே பெட்டில் பக்கத்தில் இருந்தால் கூட அவங்கவுங்க தனித்தனி ஃபோன் பார்த்துட்டு எங்கேயோ இருக்கிறது போடுறவங்க வீடியோ பார்த்துட்டு அவங்கள்ட்ட சேட் பண்ணிகிட்டு இருக்கிறது, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு இது இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிறது ஒரு மெயினான ரோலும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஃபோன் வந்ததுக்கப்புறம் நிறையவே வந்து கப்புள்ஸ்குள்ளே வந்து சேஞ்சஸ் இருக்குது. இதை வந்து நான் 100% அக்ரி பண்ணிக்குவேன். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து க்ரியேட் பண்ணி விடுறது, வேறு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறது, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை க்ரியேட் பண்ணுறது, எல்லாத்துக்குமே வந்து ஃபோன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும். இதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பெட் டைம், அதாவது நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் சொல்கிற சேம் டைலாக் தான். 1 ஹவரோ இல்லை ½ ஹவரோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோனை வந்து யூஸ் பண்ணுறதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, கம்ப்ளீட்டடாக வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதனால் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தூங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோனை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் நீங்கள் போய் எந்திரிச்சு போகிற மாதிரி எடுக்கிற மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு கலப்பிலேயே வந்து எடுக்க மாட்டோம். ஸோ அப்படி மார்னிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் வந்து ஃபோன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நாலேஜு, நம்மளுடைய லைஃபு, நம்மளுடைய எல்லாத்தையுமே க்ரோத் பண்ணி நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்குற விஷயங்களை மட்டுமே நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மற்றபடி தப்பாக யூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து வேண்டாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம கூட இருக்கக்கூடிய பார்ட்னருக்கு வந்து எப்போவுமே நம்ம வந்து ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். முக்கியமான விஷயம், நம்ம இங்கே இருந்துட்டு யாருக்கோ போயிட்டு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம பக்கத்துலேயே இருக்கிறவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம், சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, அந்த மாதிரி நம்ம பேசிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது பேசிக்கலாம். அதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினான விஷயம் என்ன அப்படின்னா நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, அதாவது
லாஸ்ட்டாக ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த இந்த எல்லா காரணங்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தாம்பத்திய வாழ்க்கைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் போகிறதுக்கு மெயினான காரணமாக இருக்குது. சரிங்களா? ஏன்னா அப்படியே ஃபோனை பார்த்துக்கிட்டே அப்படியே தூங்கிடுறது இந்த மாதிரி இருக்குது. இது வந்து தான் ஒரு காரணம். முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த லைஃப்பில் வந்து எப்படி சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள எல்லார் லைஃப்பில் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் ஏதாவது இஷ்யூ இருக்குது, இல்லை வந்து இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி இருந்தால் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். இந்த மாதிரிலாம் நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மனசு விட்டு பேசுங்க. இந்த மாதிரி இருக்கலாம் கூட ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ உங்களுக்கு மனசு விட்டு பேச கஷ்டமாக இருக்குது, இல்லை நேரில் சொல்கிறதுக்கு கூச்சமாக இருக்குது. இன்னுமே அப்படிலாம் இருக்காங்க. 10 வருஷம் வாழ்ந்தவங்க கூட இதை சொல்லாமல் வேணாமான்னு கூச்சப்படுறவங்களும் இருக்காங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு வாய்ஸ் நோட் கூட போட்டு வரலாம், இல்லை வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பலாம். இந்த மாதிரி விஷயத்துக்கு ஃபோனை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது, அதுக்கு வந்து பயன்படுத்திக்கோங்க. தவறான விஷயத்துக்கு பயன்படுத்த வேணாம். ஸோ உங்கள் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க வந்து நான் வந்து எப்படி சொல்கிறது, ஆசீர்வதிக்கிற அளவுக்கு எனக்கு ஏஜ் இல்லை. பட் ஆனால் வந்து நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து நான் சொன்ன விஷயங்கள்லாம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே நிறைய விஷயங்கள் ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த இதிலே ஷேர் பண்ணேன் அப்படின்னா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் கிட்ட போயிடும். ஸோ அதனால தான் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் நம்ம வீடியோஸில் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 21+ ஹெர்பல் போட்டு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணி நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். நீட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.